ஓம் சக்தி ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வராகி அம்மனை வழிபடுபவர்கள் அசைவ உணவை சாப்பிடலாமா? இதுதான் இன்றைக்கி எபிசோடுடைய கேள்வி. இந்த கேள்வியை எழுப்பியது யார் என்று சொன்னால், ஜாதிகள் ஒழிப்போம் தமிழ்ன்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் அவங்களுடைய கனவில் வராகி அம்மனுக்கு அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போது வராகி அம்மாவுக்கு அசைவ உணவு சாப்பிடக்கூடாதாம்மா? இதுதான் அவங்க என்னிடம் கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய யூடியூப்பில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எழுப்பிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்வேன். நான் பார்த்த வராகி அம்மா, நான் பார்த்த வராகி அம்மாவை வைத்துக்கொண்டு நான் தொடர்ச்சியாக நான் கொடுத்துட்ருக்க எபிசோடை பார்த்து பலர் வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்காங்க, பிரச்சனைகள் நீங்கி இருக்காங்க. ஏன்னா நான் பார்க்கின்ற வராகி அம்மா ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரமாக பார்க்குறேன். இங்கே பார்க்குறீங்களே என் வீடு எப்படி இருக்குது? இதான் தெய்வீக அமைப்பு. பூஜை அறை தான். மந்திரம், மாந்திரிகம், தந்திரம், தாந்திரிகம் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய விஷயங்களை முடிப்பேன். எப்படி? பக்தியின் மூலமாக. தேவை அப்படின்னா அதற்குற வழியும், அதுவும் தெய்வீக அடிப்படையில் தான். இப்படி இருக்கும்போது மயான காளியா பலவிதமான தீய சக்திகளை எதிர்த்து போராடுறதோ, இல்லாட்டி தீய சக்திகளை உருவாக்குறதோ, யந்திரம், தந்திரம், மாந்திரிகம் வச்சு பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வராகி அம்மாவை மயான காளியாவே சொல்லி வழிபட்டுட்டாங்க. காசியில் அந்த அம்மா கால பைரவருக்கு இணையாக அந்த காசியை தீய சக்திகளை அழிப்பதன் காரணமாக அங்கேயும் மயான காளியாக உருவகப்படுத்திக்கிறார்கள். ஆனால் நான் வழிபாட்டு கொண்டு இருக்கின்ற வராகி மகாலட்சுமி வராகியாக தான் இருக்குது. நான் பல்லூர் வராகி அம்மாவை தான் நான் கண்ணால் பார்த்து பிரத்யட்சமாக எனக்கு கிடச்சவங்க. எல்லா வராகி அம்மாவுடைய சிலையில் பாருங்கள், உருவத்துலேயும் பாருங்கள், சங்கு சக்கர கதாஹஸ்தி மகாலட்சுமி நமோஸ்துதின்னு சொல்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்வதுண்டு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் சங்கு சக்கர கதாஹஸ்தி வராகி நமோஸ்துதே, சங்கு சக்கரத்தோடு தான் இணைச்சிருக்காங்க. திருமாலுடைய சப்த கன்னிகள் வழிபாடில் ஒவ்வொரு கன்னிமார்களும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அடிப்படையில் வருவாங்க. அதுலேயும் திருமாலுடைய அவதாரமாக தான், அவர்களுடைய துணை கொண்டு வந்தவங்க தான் வராகி அம்மான்றது வரலாற்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நம்ம எல்லோரும் வழிபடுறோம். நம்ம யாரும் தனிப்பட்ட காளி கோயிலை கட்டி வராகி அம்மாவுக்கு அங்காளம்மனுக்கு நடத்துகிற மாதிரி மசான கொள்ளை நடத்தி நம்ம வழிபடுறது இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் வராகி அம்மனை குடும்பத்தில் ஒருவராக நினச்சி தான் நம்ம வழிபட்டுருக்கோம். அப்படி தான் என்னை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்க்கலாம். என்னுடைய காணொளியை பார்த்து அதை பின்பற்றி கொண்டு வருபவர்களும் பார்க்கலாம். நிறைய பேர் வராகி அம்மா எப்படி வழிபடுறாங்க? குடும்ப ஸ்திரீகள், குடும்பத்தில் உள்ள ஆண்கள் தான் அதை வழிபடுறாங்க. வீட்டுக்குள்ளே வழிபடுற அம்மாவை நம்ம எப்படி வழிபடணும்? மகாலட்சுமி அம்சமாக தானே வழிபடுறோம். பெரும்பாலும் நம்ம எதற்காக வழிபடுகிறோம்? பொருளாதார தடை, கஷ்டங்கள் விலகுவதற்காக தான் நாம் வராகி அம்மா வழிபடுகின்றோம். பெரும்பாலும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எதால் பொருளாதார தடைன்றது அடுத்த பாயிண்ட், அடுத்த அத்தியாயம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். கிரகங்களுடைய அமைப்பு, நாம் செய்த முட்டாள்தனம், நம்பி ஏமாந்து மோசம் போனது, பணம் வரும் பொழுதும் யார் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறதில்ல, அந்த தெய்வம் கொடுக்குற பிச்சைன்னு நம்ம பார்க்குறதில்ல. அந்த பணத்தை இறைக்கும் போதும் நமக்கு கடவுள் கொடுத்ததை நாம் தேவையில்லாமல் அள்ளி தெளிக்கிறோமே என்றும் கவலைப்படுவதில்லை. கையில் பணம் கிடைச்ச உடனே தான்ற மமதையில் எனக்கு இருக்குது,
நான் அடுத்தவங்களை காட்டிலும் அதிகமாக செலவு பண்ணுவேன், அடுத்தவங்களை காட்டிலும் அதிகமாக மற்றவங்களுக்கு கொடுப்பேன். என்னிடம் வேலை செய்கிறவங்க மற்ற வீட்டில் வேலை செய்கிறவங்க காட்டிலும் அதிக சலுகையை கொடுப்பேன், அதிக பணத்தை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. தன்னை யார் புகழுறாங்களோ, தன்னை யார் புகழ்ச்சிக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி வந்திருக்கு எனக்கு. இந்த மாதிரி நபர்களெல்லாம் நான் சமீபத்தில் சந்திச்சிருக்கேன். எதற்காக கடவுள் நம்ம கொடுக்குறாங்க? நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டதை வேண்டி தானே கொடுக்குறாங்க. அப்போ நம்ம யாருக்கு கொடுக்கணும்? பாத்திரம் அறிந்து பிச்சையுடன் அவ்வியாரே கொடுக்குறாங்க. அப்போது அந்த அள்ளி கொடுக்கறது யார்? வராகி அம்மா அவர்கள். நான் சொல்கிறவங்க எல்லாருமே வராகி அம்மாவோட பக்தர்கள். சாதாரண நிலையில் இருக்கவங்கள வராகி அம்மா கும்பிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்காங்க. அப்போது தான் கொடுத்ததை தக்க வைத்து கொள்பவரிடம் மட்டும்தான் மகாலட்சுமி என்றும் நிலைத்திருப்பாள். அப்போது மகாலட்சுமியாக வழிபடுறவங்க எல்லாருமே இல்லத்தில் இருப்பவர்கள், குடும்ப ஸ்திரீகள், குடும்பத்தில் இருப்பவர்கள் தான், குடும்ப தலைவன் தான். அப்படி இருக்கும்போது நம்ம மயான காளியாக நம்ம வராகியை பார்க்காத பட்சத்தில் அசைவம் கூடாது. ஏதாவது ஒரு மகாலட்சுமி கோயிலில் பாருங்கள், அஷ்டலட்சுமி கோயில்னால் பாருங்கள், ஏதாவது ஒரு கோயிலில் மகாலட்சுமிக்கு அசைவம் படைத்து பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. பராசக்தி, மகிஷாசுரமர்த்தினி, சண்டிகாளி, நவதுர்கை இவங்கெல்லாம் தான் யாரை அழிப்பார்கள்? எதிரிகளை அழிப்பார்கள் நினச்சிருக்காங்க. ஆனாலும் எதிரிகளை அழிப்பதற்கு மகாலட்சுமி தேவைப்படுவார்கள். ஸ்ரீதேவிக்கு மாறான ஒரு தேவி நமக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை அந்த வார்த்தையை சொல்லலை, முன்னாடி 3 போட்டுக்கோங்க. அவங்களன்னா ஒழிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி உள்ளே வரணும். லக்ஷ்மி உள்ளே வந்துட்டாங்களே, எதிரிகள் அழிந்து விட்டார்கள் என்று தான் அர்த்தம். அதே போல் எதிரிகள் நமக்கு குறி வச்சாங்க அப்படின்னா செய்வினையோ, கண் திருஷ்டியோ, மாந்திரிகமோ, பில்லியோ, சூன்யமோ, ஏதாவது ஓதி விடுறதோ, ஏதோ அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல எங்கே வரும்? பொருளாதார தடையில் தான் வரும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் தான் தடைப்படும். இதை மாற்றுபவள் தான் சர்வ வல்லமை பொருத்திய வராகி அன்னை. யாரெல்லாம் வராகி அன்னையை இல்லத்தில் வைத்து வழிபடுகிறீர்களோ, அவர்கள் மகாலட்சுமியாக வழிபடுகிறீர்களோ, தாரித்ய நாசினி தரித்திரத்தை நீக்குபடாக வழிபடுகிறீர்களோ, அவர்கள் எல்லாருமே அசைவ உணவை சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது. மேலும் செய்வினை, பில்லி, சூன்யம், மந்திரம், மாந்திரிகம், தூக்கமில்லை, தீய சக்திகள், தீய அதிர்வடிகள் தாக்கம் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம வராகியமாக வழிபடுறோம். எப்போனா இந்த தீய சக்தியோட தாக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, அப்போது அந்த வீட்டில் எவ்வளோக்கெவ்வளோ அசைவ உணவு உட்கொள்ளப்படுகிறதோ, அசைவ உணவின் வாசம் வருகிறதோ, அவ்வளோக்கு அவ்வளோ தீய சக்திக்கு பவர் அதிகம், ஆற்றல் அதிகம். அதால் உங்கள் இல்லத்தில் தீய சக்தியுடைய அதிர்வலைகள் மட்டுப்படணும், ஒழிந்து விடணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த காலகட்டம் வரை, அந்த தீய சக்திகள் ஓடுகின்ற காலகட்டம் வரை, அதற்கான நிவர்த்திக்கான நேரம் வரும் வரை அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உங்களுக்கு வறுமை நீங்கி ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னு நினச்சா 1 வருஷம் ஆறுது, 2 வருஷம் ஆறுது, அது என்ன செய்யலாம்? அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. காசிக்கு போவோம். பெரியவங்கன்னா காசிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று விட்டுட்டு வருவாங்க. எதை விடுவாங்க? அவங்களுக்கு பிடிச்ச உணவு விடணும். ஆனால் சில பேர் தன்னோட உடலுக்கு எதெல்லாம் ஒவ்வாத காய்கனிகள் இருக்கோ, உணவு இருக்கோ, அதெல்லாம் விட்டுட்டு வருவாங்க. காசியில் போய் எது விட்டுட்டு வரணும்? அது ஒரு தனி விஷயமே இருக்குது. அதே போல் தான் வராகி அம்மாவை வழிபடணும்னு நினைக்கிறவங்க வறுமை நீங்க வழிபடணும், வல்வினை தீர வழிபடணும், செய்வினை நீங்க வழிபடணும் அப்படின்னு இருக்கிறவங்க முடிந்த அளவு அசைவ உணவை சாப்பிடக்கூடாது.
அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது, என் வீட்டில் இருக்கவங்க அசைவ உணவை தான் கேட்குறாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தை பூஜையை முடிச்சிருங்க. சரியா? அசைவ உணவை வந்து சமைக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ருசியான பக்குவம் இருக்குன்னா அந்த அசைவ உணவை அலம்பி அதை சரி செய்து க்ளீன் செய்து அந்த செய்கிற வேலையினா யார் அசைவ உணவு ஆசையாக கேட்குறாங்களோ அவங்கள செய்ய சொல்லிவிடுங்க. உங்கள் கையால் அந்த அசைவ உணவை தொடாதீங்க. அந்த ருசிக்குரிய அந்த பொருளோட அமைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் பக்குவமாக நீங்கள் சமைச்சிட்டு இந்த அசைவ உணவை அவங்கள போட சொல்லி அதை வந்து சமைச்சு நீங்கள் கூட்டான் சோறாக செஞ்சுட்டு அவங்க அதை சாப்பிடும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வராகி அம்மனை எந்த கையால் பூக்களை எடுத்து பூஜிக்கிறீர்களோ அவர்கள் கையால் அசைவத்தை தொடாதீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் தீருகின்ற காலகட்டம் வரை. சரியா? அடுத்தது 48 நாள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 48 நாள் 108 நாள் தொடர்ச்சியாக நம்மளுடைய வழிபாடு நடத்தணும். எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு கூட வருது, முன்னெல்லாம் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேர் ஜாதகம் பார்த்துருந்தா ஜாஸ்தி. இப்போ தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன். இந்த ஒரு வாரமாகவும் நான் பார்க்கல. தீய சக்தியோட எதிர்த்து நான் போராடினேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பார்க்க மாட்டேன். அமாவாசை வருது, கிரகணம் வருது. இப்போ அமாவாசை வரப்போகிறது, கிரகணம் வந்தது. தொடர்ச்சியாக அந்த கிரகணம் அமாவாசையத்தை தொடர்ந்து இன்றைக்கி கட்டுக்களை எடுக்கணும். நாளைக்கு சனிக்கிழமை ஆரம்பிக்க மாட்டேன். திருப்பி ஞாயிற்றுக்கிழமையில் தான் வாக்கு கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளாக நான் வாக்கு கொடுக்கல. திடீர்னு என்னையே அறியாமல் தொலைபேசியில் பேசும்போதே வாக்கு சொல்லும் பொழுதே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க உடம்புல இருக்க தீய சக்தி ஆற்றல் வெளிப்படும். அப்போது அதை உடனே நம்ம சரி செய்யணும். உடனே சரி செஞ்ச உடனே அவங்களுக்கு என் மேலே அலாதி நம்பிக்கை வந்துடும். எப்படியாவது என் வீடு தேடி இல்லம் தேடி வந்துடுவாங்க. அப்போது நம்பினால் வருவங்களே கெடுக்கக்கூடாது, அந்த நம்பிக்கை கெடுக்கக்கூடாது. அப்போ அதை தாக்கு பிடிக்கும்போது அதோடய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இந்த எபிசோடு பேசுகிற வரைக்கும் கூட நான் ரொம்ப நல்லாவே இல்லை, ரொம்ப சோர்வாக தான் இருந்தேன். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நிறைய பூஜைகள் பண்ணதுனால ஓரளவுக்கு ஒரு முகத்தெளிவு இருந்தது. ஆனால் உள்ளத்தில் வந்து பலம் இல்லை. இருந்தாலும் என்னை தேடி நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அந்த வார்த்தைகள் தேடுறாங்கல்ல, அதற்கான உந்துதலை என் கணவர் கொடுத்து என்னை இந்த கேமரா முன்னாடி உட்காத்தி வைக்கிறாரு. இந்த வல்லமை தருவது யார்? வராகி அம்மா.